நாள் முழுவதும் உணவு வந்து எடுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து தேவையான சத்துக்கள் கிடைக்கணும். அதே நேரம் முதியவர்களுக்கு அவங்களுக்கு உகந்த உணவாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும். விதவிதமான காய்கறிகள் யூஸ் பண்ணிட்டு கேரட் சட்னி, பீட்ரூட் சட்னி, பாலக் சட்னி அப்படி நிறைய விதங்கள் இருக்குது. அதை வந்து சத்துக்களும் சேரும், நம்மளுக்கு ஒரு வெரைட்டி கொடுக்குறப்ப வந்து போர் அடிக்காமல் இருக்கும். நிறைய காய்கறிகள் எல்லாம் சேர்த்துட்டு அந்த சூப் செஞ்சு குடிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல் வராது. ஏன்னா முதியவர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து அந்த மலச்சிக்கல் பிரச்சனை தான். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இப்போது எல்டர்லி பீப்புள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சத்தான உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது லேடிஸ்க்கு, வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு. அதே நேரம் தனியாக இருக்கிற முதியோர்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இப்போ நாள் முழுவதும் உணவு வந்து எடுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து தேவையான சத்துக்கள் கிடைக்கணும். அதே நேரம் முதியவர்களுக்கு அவங்களுக்கு உகந்த உணவாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் காலையில் எழுந்த உடனே முக்கியமாக வந்து காஃபி, டீ இல்லாத இருக்க மாட்டாங்க. காஃபி வேணுங்கிறவங்க காஃபி குடிப்பாங்க, டீ வேணுங்கிறவங்க டீ குடிப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க, காஃபி டீயோட 2 பிஸ்கட் சாப்பிடுவாங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு தோணுதுங்க. அளவோடு சாப்பிடுங்க, ரொம்ப குறைவாக சாப்பிடுங்க. ஆனால் காஃபி குடிக்கிறதுக்கு முதல்ல காலையில் எழுந்த உடனே பல் துலக்க பிறகு நிறைய தண்ணி குடிக்கணும். அதாவது 1 டம்ளர் லேசான சூடு இருக்கிற தண்ணி குடிக்கலாம். இல்லைன்னா நைட்டே ஊற வச்சிருக்கிற அந்த வெந்தயத்தை சாப்பிட்லாங்க. அது நாள் முழுவதுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட வந்து லெமன் வாட்டர், அதாவது ஒரு தண்ணியில் வந்து லெமனை ஸ்லைஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் புதினா போட்டு வச்சுக்கோங்க. டீடாக்ஸ்ஃபைங் வாட்டர்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம வெறும் தண்ணிக்கு மேலே அப்பப்போ குடித்தாக்க நம்மளுக்கு வந்து நம்ம வேண்டாத கழிவுகள் எல்லாம் வெளியேற்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அவங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்டபிளாக இருக்கணும். அதே நேரம் சத்துக்கள் கிடைக்கணும். நம்ம நாட்டு உணவு தான் அவங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா இங்கே நம்ம தென்னாட்டை பற்றி தான் நான் பேசுகிறேங்க. அந்த காலத்துலேருந்து அவங்க சாப்பிட்டு பழகிய உணவு தான் வந்து நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கஞ்சியோ, கூழோ, கம்பங்கூழோ அந்த மாதிரி எடுத்துக்கிறவங்களும் இருக்குது. ஆனால் அது எடுத்துக்கிறப்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதோட வந்து ஒரு நல்ல ஒரு குழம்பு காய்கறிகள் நிறைய இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அதோட சேர்த்து சத்துக்கள் கிடைக்கும். இதில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கம்புலையும் கேழ்வரகையும் இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது, நம்மளுக்கு முக்கியமான வந்து நார் சத்து இருக்குது, மாவு சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது, எல்லாமே நிறைய இருக்குது. அதோட வந்து நம்ம வந்து ஒரு நல்ல காய்கறியோ அதோட வந்து ஒரு நல்ல தொகையல், அந்த டேஸ்டியாக இருக்கிற தொகையல் கொடுக்குறப்ப ஒரு புதினா, கொத்தமல்லி அந்த மாதிரிலாம் சேர்த்து கொடுக்குறப்ப முக்கியமான சத்துக்களும் சேர்ந்துடும். அதே நேரம் இப்போ இட்லி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இட்லி வந்து எல்லாருக்குமே தெரியும் சாஃப்டாக செய்கிறது எப்படிங்கிற விஷயம் நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த இட்லியோட பொதுவாக வந்து ஒரு சாம்பாரோ இல்லை ஒரு சட்னியோ அது மட்டும் பத்தாதுங்க. சாம்பார் அப்படிங்கிறப்ப ஒரு 2, 3 விதமான வெஜிடபிள்ஸ் போட்டு சாம்பார் கொடுக்கலாம். அதே மாதிரி சட்னி அப்படிங்கிறப்ப வெறும் தேங்காய் சட்னி மட்டும் கொடுக்காம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கொடுக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி சட்னி கொடுக்கலாம், புதினா சட்னி கொடுக்கலாம், அதோட வந்து நம்ம தக்காளி சட்னி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, விதவிதமான காய்கறிகள் யூஸ் பண்ணிட்டு கேரட் சட்னி, பீட்ரூட் சட்னி, பாலக் சட்னி அப்படி நிறைய விதங்கள் இருக்குது. அதை வந்து சத்துக்களும் சேரும், நம்மளுக்கு ஒரு வெரைட்டி கொடுக்குறப்ப வந்து போர் அடிக்காமல் இருக்கும். சத்துக்களும் சேர்த்து கிடைக்கும். அதே மாதிரி தோசைக்கும் அதே மாதிரி தாங்க. தோசையிலேயே விதவிதமாக தோசை பண்ணலாம். நிறைய விதமான தோசை வெரைட்டி இருக்குது. ஒரு 100 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்குது தோசை வெரைட்டிஸ். அதுக்கு வந்து கணக்கே கிடையாது. நொதிக்கப்பட்ட தோசையாக இருந்தால் ரொம்ப சுலபமாக ஜீரணமாகும். அந்த தோசைக்கு இதே மாதிரி தான் ஒரு காம்பினேஷன் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இட்லி மிளகாத்தூள் செஞ்சு வச்சுருப்போம். அந்த இட்லி மிளகாத்தூள்லேயே வந்து ஆளி விதை போட்டும் செய்யலாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒமேகா 3 ஃபேட்டு கிடைக்கும். அது அவங்களுக்கு வந்து அது சுலபமாக வந்து அதில் சேர்த்துக்கிறப்ப நம்மளுக்கு ஒன்றும் வந்து தெரியாது அந்த அளவுக்கு ஆளி விதை போட்டதுன்னு சொல்லிட்டு. தனியாக கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால வந்து அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கலாம். அதையே வந்து நம்மளுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம சாப்பிட்றப்போ இன்னும் நல்லது. நல்லெண்ணெய் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உமிழ்நீரோட சேர்த்து சாப்பிட்றப்ப கொஞ்சமாக சளி, த்ரோட்டில் வந்து கன்ஜெஷன் இருந்ததுனாக்கா அது நல்லெண்ணெய் வந்து அப்படியே வந்து கிளியர் பண்ணிட்டு வந்துடும். அந்த மாதிரி விஷயங்கள் சேர்த்து கொடுக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு நல்ல தோசையோடு பார்த்திங்கன்னா வெறும் ஒரு சட்னி மட்டும் கொடுக்காம இன்னொரு தால் மாதிரி, சாம்பார் மாதிரி ஏதாவது ஒன்று கூட சேர்த்து கொடுக்கலாம். அதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் வெஜிடபிள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது சட்னி வகைகளையும் டிஃப்ரெண்ட் வெஜிடபிள் இருக்கலாம். அதே மாதிரி எதுலேயும் இருக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு மோர் அப்படின்னு எடுத்துட்டாக்க அந்த மோரை வந்து அவங்களுக்கு வந்து வெறும் மோராக கொடுக்காம சத்துக்கள் நிறைஞ்சதாக கொஞ்சம் மாற்றலாங்க. கொத்தமல்லி, புதினா அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து அதோட வந்து இஞ்சியும் சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்துட்டு அந்த மாதிரி கொடுக்கலாம். அந்த மோரையும் வந்து நம்ம சாப்பிட்ட உடனே கொடுக்கறது ரொம்ப நல்லது. பொதுவாக விட்டமின் சி கிடைக்கிற மாதிரி ஒரு உணவு தேர்ந்தெடுக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம மோரில் வந்து நெல்லிக்காய் கூட வந்து சேர்த்துட்டு அரைச்சிட்டு கொடுக்கலாங்க. மாங்காவும் போடலாம். அப்படி போடுறப்ப அதோட ப்ரோபயோட்டிக்கோட நம்ம விட்டமின் சியும் சேர்த்து கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காயாவது எப்படியாவது அவங்க உடம்புல கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு நெல்லிக்காயை வந்து நம்ம பல விதமாக பண்ணலாம். நம்ம வந்து அதை வந்து வாங்கி வந்ததுமே நெல்லிக்காயை வந்து பல்லாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு இடித்து வச்சுக்கோங்க. இடிச்சிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. நீங்கள் குழம்பு
குழம்போ ரசமோ ஏதோ பண்ணுறப்ப அதில் கொஞ்சம் அதை கடைசியாக சேர்க்கலாங்க. விட்டமின் சி அழியாமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அந்த நெல்லிக்காயும் புதினாவும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு என்ன சொல்கிறது ஜூஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாங்க. சர்க்கரை போட வேண்டாம், ஒரு லேசாக ஒரு உப்பு போடுங்க. விருப்பப்பட்டால் ரொம்ப கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜூஸ் கூட வந்து அவங்களுக்கு நோய் எதிர்ப்பும் கொடுக்கும், நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து அதிக காஸ்ட்டும் ஆகாது அந்த மாதிரி பண்ணுறப்போ. அடுத்ததாக வந்து மதிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ, மதிய உணவில் வந்து பொதுவாக எல்லாருமே நம்மளுடைய சாதம் தான் சாப்பிட்றோம். சாதம் மட்டும் சாப்பிட்றப்ப நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரே ஒரு பொரியல் இல்லைன்னா ஒரு சிங்கிள் ரெசிபி போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழம்பு சாதமோ இல்லை ஒரு ரசம் சாதமோ இல்லை தயிர் சாதமோ அப்படி மட்டும் சாப்பிட்றாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த காலத்துல எல்லாம் 2 விதமான காய் பண்ணுவாங்க. ஒரு தொகையல் பண்ணுவாங்க, ஒரு தயிர் பச்சடி பண்ணுவாங்க, அந்த மாதிரி துவையல் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனா இப்போ வந்து அந்த மாதிரி எல்லாரும் பண்றது கிடையாது. அதுக்கு பதிலா வந்து நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா ஒரு பொரியல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொரியல்ல வந்து 2 வெஜிடபிள் சேர்த்து பண்ணலாம். அதோட கொஞ்சம் முளைச்ச பச்சை பயிறு சேர்த்தீங்கன்னா, இன்னும் கூடுதலா வந்து நம்மளுக்கு புரோட்டீன் கிடைக்கும். இல்ல நம்ம ஒரு சுண்டல் வெரைட்டி ஏதாவது இருக்குங்க இல்லைங்களா? அத வேக வச்சு வச்சுட்டீங்கன்னா, அதையும் வந்து பொரியல்லயே சேர்த்துடலாம். நம்ம தனியா சுண்டல் குடுக்காம பொரியல்லயே சேர்த்துடலாம். அப்போ வந்து பொரியல்ல வந்து ஒரு ஹோல்சம்மா இருக்கும். இந்த பொரியலுக்கே வந்து நம்ம தாளிக்கிறப்பயே வந்து விதவிதமா பண்ணலாங்க. புரோட்டீன் ரிச்சா குடுக்கணும் அப்படிங்கிறப்ப, நம்ம வந்து வேர்க்கடலை, அது மாரி பொட்டுக்கடலை, நம்மளுக்கு வேற என்ன நம்ம இந்த மாதிரி வந்து நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம இடிச்சிட்டு அதில் போடலாங்க லாஸ்ட்ல. நான் வந்து விதவிதமா பண்ணி வச்சிருப்பேங்க. பொரியல் மசாலான்னு சொல்லிட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய் அந்த மாதிரி வந்து சிவப்பு மிளகாய் போட்டு வறுத்துட்டு அரைச்சி பவுடர் பண்ணி வைக்கலாம். எள்ளு யூஸ் பண்ணலாங்க, கால்சியம் சத்து நிறைஞ்சது. எள்ளு யூஸ் பண்ணிட்டு ஒரு பொடி பண்ணி வைக்கலாம். இப்போ வேர்க்கடலை யூஸ் பண்ணிட்டு பொட்டுக்கடலை யூஸ் பண்ணிட்டு ஒரு பொடி பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக பொடி பண்ணிட்டு மிளகாய் சேர்த்து பொடி பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா பொரியலில் தூவி இருக்கிறப்ப கூடுதலாக நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். நம்மளுக்கு தேவையான வந்து சத்துக்கள் வந்து அதில் ரொம்ப சுலபமாக கிடைக்கும். பொதுவா நம்ம வந்து அந்த அந்த காலத்துலேருந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு பழைய சாதம் அப்படிங்கிறது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ஒரு விஷயம் தான். இப்போ வேற எந்த நாட்டிலயும் வந்து அதை வந்து பேட்டன்ட் எடுத்துட்டாங்க. பழைய சாதம் அப்படிங்கிறப்பயே அது வந்து அதுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்குங்க. நம்மளுக்கு வந்து பழையதை சாப்பிட்றப்போ முதல் நாளே வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோம் இல்லைங்களா? அந்த தண்ணியை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதில் தான் வந்து முக்கியமான சத்துக்கள் எல்லாம் அடங்கியிருக்கு. முக்கியமாக நம்ம என்ன சொல்றது கைக்குத்தல் அரிசி அப்படிங்கிறப்போ அதில் வந்து நல்லா நொதிச்சு வந்திருக்கும். அந்த தண்ணியை வந்து அளவாக வச்சுட்டிங்கனாக்கா அந்த தண்ணியோடையே நம்ம மோர் சேர்த்துட்டு நம்ம மோர் தாளிச்சு கொட்டலாம். இல்லை நம்ம அந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த சாதத்தை மட்டும் தாளிச்சிங்கனாக்கா நம்மளுக்கு வந்து அதில் வந்து அந்த தண்ணியில் கொஞ்சம் மோர் போட்டுட்டு அது குடிக்கலாம். அது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக வந்து பழையது அப்படிங்கிறப்ப நம்ம அதில் சின்ன வெங்காயம் போடுவோம். அது எல்லாமே வந்து ரொம்பவே நம்மளுக்கு நல்லது செய்யும். அந்த பழையதை சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து கட் ஹெல்த்தி ப்ரோபயோட்டிக் வேல்யூ கிடைக்கும். கட் ஹெல்த்தி அது உங்களுக்கு வந்து காலை நேரத்தில் வந்து அருந்தலாம், நீராகாரம் மாதிரி எடுத்துக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரசம். ஜீரணமாகணும் அப்படிங்கிறப்ப ரசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நாட்டு உணவில் வந்து தனியா, சீரகம், மிளகு அந்த மாதிரி சேர்ந்து என்ன சொல்றது 6 சுவையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு விஷயம்தான். ரசத்துல போய் என்ன சத்து இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா டெஃபினட்டா வந்து நம்மளுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ரசம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. நம்மளுக்கு ஒரு அஜீரணம் அப்படின்னாக்க சும்மா ஒரு ரசம் வச்சு கொடு, அது குடிச்சா சரியா போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மிளகு ரசம் இருக்கு, நிறைய விதவிதமான ரசம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எந்த ரசம் பண்ணாலும் வந்து கட்டாயம் வந்து நம்ம இடம்பெற்றிருக்க வேண்டுங்க. நம்ம சாப்பாடு நேரத்துலயும் சாப்பிடலாம், ரசத்தையே நம்ம சூப் மாதிரியும் குடிக்கலாம். முதியவர்களுக்கு வந்து நீங்க வந்து நைட்ல வந்து சூப் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அந்த சூப் வந்து விதவிதமான சூப் பண்ணலாம். நல்லா சாஃப்டா இருக்கிற வெஜிடபிள்ஸ் சாஃப்டா இருக்கிற மாதிரி வேக வச்சு பண்ணுங்க. பொதுவா நான் அசைவத்தை பத்தி அதிகம் பேச மாட்டேன், அதை நான் சமைக்காததுனால. அதனால அதை பத்தி நான் எப்பவுமே சொல்றது கிடையாதுங்க. ஆனா சைவத்திலேயே வந்து நம்மளுக்கு தேவையான சத்துக்களையும் பெற முடியும். அதே மாதிரி வந்து சூப் குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்பவே நம்மளுக்கு நல்லது. முக்கியமா பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இல்லாம இருக்கும். நிறைய காய்கறிகள் எல்லாம் சேர்த்துட்டு அந்த சூப் செஞ்சு குடிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல் வராது. ஏன்னா முதியவர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து அந்த மலச்சிக்கல் பிரச்சனை தான். அந்த மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெந்தயத்துலேருந்து பல விதமான அதாவது நார்ச்சத்து இருக்கிற உணவுகள் வந்து மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சாலட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து சாலட் வந்து விரும்ப மாட்டாங்க. ஆனா சாலடே வந்து 2 விதமா பிரிக்கலாம். அதாவது ஸ்டீம் குக்டு வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு பண்ற சாலடு. அதே மாதிரி முளைச்ச பச்சை பயிறு. அது சாலடுக்குன்னு ஒரு சில வெஜிடபிள்ஸ் வந்து பச்சையா சாப்பிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளரிக்காய் சாப்பிடலாம், தக்காளி சாப்பிடலாம், வெங்காயம் சாப்பிடலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதை ஒரு காம்பினேஷன் கொடுக்குறப்ப ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும். முளைச்ச வெந்தயம், முளைச்ச பச்சை பயிறு இது 2மே வந்து நான் பொதுவாக எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு பழக்கமாக வச்சிருக்கேங்க. அது 2மே வந்து
முளை கட்டுறது ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸி. அதே நேரம் வந்து நம்மளுக்கு கட் ஹெல்த்திக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் சி கிடைக்கும். ஒரு பயிரை வந்து ஊற வச்சுட்டு முளைக்க வச்சுட்டு அதை கொடுக்குறப்போ நம்மளுக்கு விட்டமின் சி ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகும். அதோட ஒரு காம்பினேஷன் கொடுக்குறப்ப சத்துக்கள் நிறைஞ்சதாக இருக்கும். இதை வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுற டைம் வந்து ஈவினிங் டீ, இல்லைனா வந்து மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கனாக்க இன்பிட்வீன் ஒரு 7:30க்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ கொஞ்சம் இனஃப் கேப் இருக்கணும். ஒரு 1/2 hour கழிச்சு தான் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ சாப்பிடணும். இல்லை வந்து 11 சாப்பிட்டிங்கன்னா கூட நம்ம சாப்பிட்டது வந்து ஓரளவுக்கு ஜீரணமானதுக்கப்புறம் அது சாப்பிட்டாக்க நம்மளுக்கு வந்து முழு பயன் கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிட்றது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. அதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஒரு நாள் பிளான் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து இன்பிட்வீன் 11 மணிக்குலேருந்து அதுக்கப்புறம் லஞ்சு, அதுக்கப்புறம் ஈவினிங் 4 வந்து நீங்கள் காஃபி டீ குடிச்சிங்கன்னா உடனடியாக ஃப்ரூட் எடுக்காதீங்க. ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேராது. அதுக்கு வந்து இனஃப் கேப் கொடுக்கணும். அந்த மாதிரி கேப் கொடுத்துட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு சுண்டல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாலட் எடுத்துக்கலாம். அந்த நைட் அப்படிங்கிறப்ப எப்போதுமே வந்து ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப லேட்டாக சாப்பிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறதுனாக்க ஆல்ரெடி படுத்து தூங்கிட்டோம்னாக்க நம்மளுக்கு ஜீரணமாகாது. அதனால வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஐயோ நான் 7 மணிக்கு முன்னால் சாப்பிட்டா மறுநாள் காலையில் வரைக்கும் எனக்கு பசிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பசிக்காதுங்க. நம்ம வந்து கரெக்டான புரதச்சத்து இருக்கிற மாதிரி கரெக்டான உணவை தேர்ந்தெடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு சாப்பிட்றப்போ நம்மளுக்கு பசிக்கவே பசிக்காது. அடுத்த நாள் காலையில் வரைக்கும் 12 hours வரைக்கும் பசிக்கவே பசிக்காது. அது நம்மளுக்கு வந்து அப்படியே பழகிக்கணும். அது பழகிட்டாக்க ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தானிஸ் எல்லாம் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு சன்செட் ஆகிறதுக்கு முன்னாலேயே சாப்பிட்டு முடிச்சாங்க. மறுநாள் வரைக்கும் தான் அவங்க அப்படியே தானே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி பசிச்சது? பசிக்காது. இப்பதான் வந்து பழக்கம் எல்லாம் மாறி போயிட்டு மிட் நைட் 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கிடையாது. நம்ம வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா? முடிஞ்ச வரைக்கும் 6 மணிக்கு முடிக்க பாருங்க. இல்லைன்னா 7 மணி வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல சாப்பிட வேண்டாம். அந்த நேரத்துக்குள்ளார சாப்பிட்டீங்கன்னா எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கலாம். நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சப்பாத்தினா சாஃப்ட் சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அதோட ஒரு தால், அப்புறம் ஒரு வெஜிடபிள் எடுத்துக்கோங்க. நீங்க இட்லியா இருந்தாலும் தோசையா இருந்தாலும் சரி, நீங்க எது வேணும்னு நினைச்சீங்களோ எப்பவுமே வயசான அளவோட தான் சாப்பிட்றாங்க. அளவுக்கு மேலே அவங்களால சாப்பிட முடியாது. ஆனால் அதுக்கு தகுந்த அக்கம்பனிமெண்ட்டோட சாப்பிட்றப்ப உங்களுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். அந்த ஒரு நாளைக்கான ஒரு முழு மீல்ஸ்லையும் முடிஞ்ச வரைக்கும் சத்துக்கள் சேர்த்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நிறைய, அதாவது ஒரு நாளைக்கு 5 விதமான காய்கறிகள் சாப்பிடணுங்க. விதவிதமான கலரில் செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 விதமான ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடணும். அந்த 3 விதமான ஃப்ரூட் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் இருக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஜூஸ் மாதிரி குடிக்காதீங்க. அது வந்து இந்த வயசில் நம்ம வந்து ஜூஸ் குடித்தானாக்க நம்மளுக்கு என்ன சொல்கிறது, சீக்கிரமாக வந்து சர்க்கரை வந்து ஏறும். ஜூஸில் வந்து முடிஞ்ச வரைக்கும் சர்க்கரை சேர்த்து செய்யக்கூடாது. அடுத்ததாக வந்து நம்ம ஃபைபர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பழத்தை அப்படியே சாப்பிடணும்னு சொல்கிறோம். அந்த நார்ச்சத்து வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதுமானதுங்க. ஒரு நாள் முழுவதுக்கும் நீங்கள் வந்து மீல் பிளானிங் கரெக்டாக பண்ணிடலாம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.